ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடிகளுக்கு நீர் பாசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனம், அதாவது மைக்ரோ டியூப் மூலயமா நீர் பாய்ச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுறது பெஸ்ட்டாக, அப்படி இல்லைனா கால் பாத்தி போட்டு, அதாவது வாய்க்கால் பாத்தி போட்டு அதிக அளவு தண்ணீர் கெட்டி பாய்க்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நீர்ப்பாசன முறையில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பற்றியும் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இரிகேஷன் டெக்னிக்கான இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலயமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு செடிக்கு தேவைப்படக்கூடிய அளவு மட்டும் தண்ணீர் விடும்போது சுற்றிலும் அதிக அளவு களைகள் வளராது. ஸோ வீட் ப்ராப்ளம் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பெருமளவு குறையும். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர் குவான்டிட்டி, அதாவது தண்ணீர் விடக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் இல்லைனா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலிமா தண்ணீர் பாய்க்கும்போது தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒட்டுமொத்த அளவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம செடிக்கு எந்த இடத்துல உரம் வைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணீர் விடுவோம். ஸோ அந்தளவு தண்ணியே செடிக்கு போதுமானதாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம நினைக்கிறத காட்டிலும் இந்த அளவு குறைந்தளவு தண்ணி விடுறது போதுமான மகசூல் கொடுக்குறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நீர்ப்பாசன முறை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கான நீர்ப்பாசன முறையாக கருதப்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சொட்டு நீர் பாசன முறையோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தலாம். அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடிகளுக்கு குறைந்த அளவு இந்த சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணீர் விடுறதுனால தினமும் குறைந்த அளவு விடுறதுக்கு நம்ம சடனாக ஒரு நாள் தண்ணீர் விட முடியாமல் போச்சுனாலும் செடி வாடும். ஸோ எதனால நம்ம குறைந்த அளவு தண்ணீர் விடுறதுனால அடுத்த நாளே வாட்டர் வேகமாக எவாப்ரேட் ஆயிரும். அண்டு ஊட்டச்சத்துக்கள் எடுக்கக்கூடிய வேர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஈரப்பதம் அதிக அளவு காயறதுனால செடி அடுத்த நாளே வாடும். ஸோ இது தற்காலிகமானதான், ஒரு நாள் மட்டும் டிலே ஆகுறது பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் தண்ணீர் கட்டி வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கிறத காட்டிலும் செகண்ட் டே இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம சடனாக தண்ணி பாய்க்காமல் போகும்போது செடி வாடும். ஸோ வாடக்கூடிய செடிகள் நைட் டைம் ரெக்கவர் ஆயிரும். ஸோ அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் பதிவாகக்கூடிய சூழலில் செடிகள் பகலில் வாடிச்சு அப்படின்னா அதிக அளவு கொப்புகள் சேதமடையும். அண்ட் மொட்டுகளும் அதிக அளவு உதிர்த்தக்கூடும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்க்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தண்ணீரை குறைந்த அளவு இந்த சொட்டு நீர் பாசனம் விடுறதுக்கு பதிலாக அதிக அளவு தண்ணீர் விடும் பட்சத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணீர் பாய்க்கலாம். ஸோ இது நீங்கள் எவ்வளோ அளவு தண்ணீர் விடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம ஏற்கனவே மல்லிகை செடிகளுக்கு எவ்வளோ தண்ணீர் விடுறோம் அண்டு எந்த மாதிரி தினமும் தண்ணி விடுறோம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணி பாய்க்கிற மூலிமா மல்லிகை செடிகளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதிக அளவு தண்ணீர் பாத்தியில் பாய்க்கிறதுனால நம்ம ஒரு நேரம் தண்ணீர் பாய்ச்ச பிறகு குறைந்தபட்சம் 3லேருந்து 4 நாட்கள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் மறுமுறை தண்ணீர் பாய்க்கிறதுக்கு. ஸோ இது ஒவ்வொரு நிலப்பரப்பை பொறுத்து மாறும். அதாவது என்ன மண் வகை அண்ட் செடியோட வயது என்ன, இதெல்லாம் பொறுத்தும் நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்க்கணும் அப்படிங்கிற இடைவெளி நாட்கள் அதிகரிக்கிறத நம்ம நிர்ணயிச்சிக்கலாம். அதாவது அதிகமான களிமண் இருக்கக்கூடிய தரையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது மேல்புறம் ஒரு அரை அடி லூமி சாயில் உதிரியாக இருக்கக்கூடிய மண்ணும் அதற்கு கீழே ஃபுல்லாகவே களிமண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செடியோட வயது ஒரு 2 வயதாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதிகபட்சமாக 7 நாட்கள் வரை இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது களிமண்ணில் அதிக அளவு நீரை தக்க வச்சுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுவே செம்மண் முழுக்க முழுக்க செம்மண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய மாதங்களில் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்க்கிறது போதுமானதாக இருக்கும். ஸோ 3 நாட்கள் அப்படிங்கிறது குறைவாக தெரிஞ்சினாலும் இந்த லூமி சாயில் முழுக்க முழுக்க உதிரியான செம்மண் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான அளவு தண்ணீர் எவாப்ரேட் ஆகும், நீர் ஆவியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது செடிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் சத்து சரிவர கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் நீங்கள் பாத்தி போட்டு தண்ணி பாய்க்கும் பட்சத்தில் நீங்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்க்கிறது போதுமானதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் டு இந்த சொட்டு நீர் பாசனத்தை பார்க்கும்போது வாய்க்கால் பாத்தி போட்டு நீங்கள் தண்ணீர் பாய்க்கும் பட்சத்தில் செடியை சுற்றிலும் வளரக்கூடிய களைகள் அதிக அளவு வளரும். அண்ட் களைகளோட வளர்ச்சியுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா, அதிகமான ஈரப்பதம் மண்ணில் இருக்கும்போது மழை காலத்தில் வளர்வது போல் களைகள் வெயில் காலத்துலேயும் வளரும். ஸோ இதுவே சொட்டு நீர் பாசனம் நீங்கள் யூஸ் பண்ண பட்சத்தில் அதில் கலை வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். மோரோவர் பெரும்பாலான களைகள் 2 இலைகள் 3 இலைகள் வரை வளர்ந்து அதிகமான வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு பெருமளவு வளராது. ஸோ அப்படியே வளர்ந்துச்சினாலும் நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துல மட்டும்தான் வளரும். ஆனால் இதுவே வாய்க்கால் பாத்தி போடும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக களை பறிக்கிறது கட்டாயமானதாக இருக்கும். ஸோ அப்படி களை பறிக்கல அப்படின்னா செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை களைகள் அதிக அளவு உறிஞ்செடுக்கும்.
அண்ட் அதே நேரத்தில் மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய காற்றோட்டம் சரிவர கிடைக்காததுனாலையும் மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய சாரஞ்சு பூச்சாக்களும் புழுத்தாக்குதலும் அதிக அளவு களைகளை ஹார்ஸ் பிளான்ஸ், அதாவது முட்டையிடக்கூடிய செடிகளாக களைகளை பயன்படுத்தும் போது மல்லிகை செடியில் சாரஞ்சு பூச்சாக்களும் புழு தாக்குதலும் அதிக அளவு காணப்படும். அதே நேரத்தில் செடியில் தழுக்கக்கூடிய துளிர்களோட எண்ணிக்கையும் குறையும். ஸோ அப்படியே தழுத்துச்சுனாலும் கொடி வளர்ச்சி அமையும். இது எதனால் அப்படின்னா சுற்றிலும் காற்றோட்டம் குறையிறதன் காரணமாக. ஸோ இது நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் களைகளை அப்புறப்படுத்தாத பட்சத்தில் களைகள் அதிக அளவு வளரும்போது கால்பாத்தி நம்ம போட்டு தண்ணி பாய்க்கும்போது செடியை சுற்றிலும் செடியோட உயரத்துக்கு ஒரு பாதி உயரம் வர களைகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலயமா தண்ணீர் பாய்க்கிறதுக்கும் வாய்க்கால் பாத்தி போட்டு நம்ம தண்ணீர் பாய்க்கிறதுக்கும் சேர்த்து ஒரு 2 கம்பேரிசன் சொல்கிறோம். அதாவது இந்த 2 கம்பேரிசன் என்ன அப்படின்னா, ஒன்று உரமிடுதல் அண்ட் இன்னொன்று மகசூல். ஸோ இந்த உரமிடுறதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். இப்போ சொட்டு நீர் பாசனம் மூலயமா நீங்கள் தண்ணீர் பாய்க்கும் பட்சத்தில் நீங்கள் இயற்கை உரமிட்டாலும் சரி இல்லைனா செயற்கை உரமிட்டாலும் சரி 2 உரமுமே ஓரளவு குறைந்த அளவு நம்ம வச்சோம்னா மட்டும்தான் செடி சுலபமாக எடுத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதிக அளவு பயன்படுத்தும் போது செடிக்கு சூடு அதிகமாகி செடியில் இலைகள் மஞ்சளாகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும். ஸோ இது எதனால் அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய உரத்தால் ஏற்படக்கூடிய சூட்டுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் நம்ம கொடுக்காததுனால. ஸோ அதனால் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணீர் பாய்க்கும்போது எந்த உரமாக இருந்தாலும் குறைந்த அளவு தான் பயன்படுத்தணும். அண்ட் இதுவே நீங்கள் வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த உரமாக இருந்துச்சுனாலும் அதிக அளவு பயன்படுத்தலாம். எதனால் அப்படின்னா, நம்ம தண்ணீர் பாய்க்கக்கூடிய இடம், அதாவது அந்த பரப்பளவு கூடுதலாக இருக்கிறதுனாலையும் நம்ம எந்த உரம் அதிகமாக பயன்படுத்தினாலும் பெரும்பாலும் அதோட சூட்டை தாங்கிறதுக்கான தன்மையை மண்ணில் இருக்கக்கூடிய மல்லிகை செடியோட வேர்களுக்கும் மல்லிகை செடிகளுக்கும் கொடுக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னா, அதிக அளவு தண்ணீர் பாய்க்கிறதுனாலையும் அதிகமான பரப்பளவு நிலத்தில் தண்ணீர் பாய்க்கிறதுனாலையும். ஸோ இந்த மாதிரி தண்ணீர் பாய்க்கும்போது இயற்கை உரமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிக அளவு பயன்படுத்தலாம். அண்ட் இது செயற்கை உரம் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த அளவு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு செடிக்கு இவ்வளவு அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த அதிகமான அளவை பயன்படுத்தலாம். அதற்கு அதிகமாக பயன்படுத்துகிற செடியை சேதப்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு லிமிட்டு தான் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த லிமிட்டில் பார்க்கும்போது ஒரு செடிக்கு எவ்வளோ அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தலாமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் டு சொட்டு நீர் பாசனத்தை பார்க்கும்போது வாய்க்கால் பாத்தி போட்டு நீங்கள் பாய்க்கிறதுல மகசூல் 1.5 மடங்குலேருந்து 2.5 மடங்கு வரை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2.5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு அதிகரிச்சதுனாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலயமா செடியை சுற்றிலும் வளரக்கூடிய களைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வாய்க்கால் பாத்தி போட்டு சுற்றிலும் வளரக்கூடிய அதிகமான களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவை பார்க்கும்போது கூடுதலாக பறிக்கக்கூடிய அந்த 1.5 மடங்கு பூக்களுக்கும் சுற்றிலும் வளரக்கூடிய களைகளை நம்ம அப்புறப்படுத்துறதுக்கான கூலிக்கும் ஈக்குவலைஸ்டாக போயிடும். ஸோ அப்போ வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கிறது முழுவதுமே வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, களைகள் அதிக அளவு வளர்கிறத பார்க்கும்போது வாய்க்கால் பாத்தி செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மல்லிகை செடியை பொறுத்தவரை சொட்டு நீர் பாசனமோ இல்லைனா ட்ரிப் இரிகேஷனோ தான் சிறந்த வழியாக இருக்கும். ஸோ இது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுலேருந்து களைகள் அதிக அளவு வளர விடாமல் பார்க்குறது வர ஒரு அட்வான்டேஜஸான இரிகேஷன் டெக்னிக்காக கருதப்படுது. ஸோ அப்போ வாய்க்கால் பாத்தி போட்டு பாய்க்கிறது மல்லிகை செடிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தும். எப்போ பொருந்தும் அப்படின்னா, களை பறிக்கக்கூடிய கூலியோட அதிகமான அளவு, அதாவது பூக்களோட விலை கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கிறது அதிகமான மகசூலை கொடுக்கறது, அதிகமான லாபத்தை வர வைக்கும். ஸோ இது ரொம்ப குறைந்த அளவில் பூக்கள் விலை போகும்போது இந்த வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கிறது களைகளை அப்புறப்படுத்துறதுக்கான செலவினத்தை தான் கூட்டும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணீர் பாய்க்கும்போது மல்லிகை செடிகளில் வெயில் காலத்தில் களைகளை அப்புறப்படுத்துறதுங்கிற வேலையே பெரிதளவு இருக்காது. ஸோ ரேராக தான் இருக்கும். அதுவும் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அன்சீசனல் ரெயின்ஃபால் ஏற்படும் போது, கோடை மழை பெய்யும் போது தான் இந்த மாதிரி களைகளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணீர் பாய்க்கிறதுல நம்ம உதாரணத்துக்கு ஒரு 1/2 கிலோ பூ பறிக்கிறோம் அப்படின்னா அதே அளவு நிலத்தில் நம்ம வாய்க்கால் பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கும்போது நம்ம பூக்கள் ஒரு 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ பறிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் சுற்றிலும் வளரக்கூடிய களைகளை கம்பேர் பண்ணும்போது பூக்களோட விலை குறைந்தபட்சமாக போகும் பட்சத்தில் நமக்கு களைக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான செலவு இந்த களைகளை அப்புறப்படுத்துறதுக்கே போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது மல்லிகை செடியை பொறுத்தவரை எப்போதுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த சொட்டு நீர் பாசனம் மூலிமா தண்ணீர் பாய்க்கிறது தான் சிறந்த வழிமுறையாக இருக்கும். அண்ட் நீங்கள் வாய்க்கால் பாத்தி போட்டு பாய்க்கிற அளவுக்கு தண்ணீர் அதிகமாக இருக்குது. அதாவது வாட்டர் சோர்ஸ்
அதிகமான அளவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த களைகளை அப்புறப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவு ஒன்று களையை அப்புறப்படுத்தக்கூடிய கருவி பயன்படுத்துறது நல்லது. அதாவது வீடிங் மிஷின் பயன்படுத்துறது நல்லது. எதனால் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீர் அதிகமாக பாய்க்கிறதுனால களைகளை நம்ம வந்து வெட்டி மண்ணிலேயே மக்க வைக்கிறது மூலயமா மண்ணுக்கு உரமாகவும் ஆக்கலாம். அதே நேரத்தில் களையை அப்புறப்படுத்துறதுக்கான செலவும் குறையும். கம்பேர்டு டு களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலோ இல்லைனா ஆள் விட்டு களை எடுக்கிறதா இருந்தாலோ. ஸோ இந்த 2 முறை களை எடுக்கிறத பார்க்கும்போது நீங்கள் வந்து வீடிங் மிஷின் பயன்படுத்தி களை எடுக்கும் கருவி பயன்படுத்தி களைகளை அப்புறப்படுத்துறது வந்து லாபகரமாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட பயிர்களுக்கு உரமாகவும் மண்ணில் மக்கும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகுரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகுரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.